இப்படி திருவெண்காடு போயிட்டு திருப்பி சீர்காழி வந்துருவாரு. அந்த பகுதிகள் எல்லாம் முடிச்சுட்டு சீர்காழி சீர்காழி வந்துருவாரு. அவங்க அப்பாவும் கூட போறாரு. ஆமா, இந்த யாத்திரைக்கும் கூட போறார். இந்த யாத்திரைக்கும் கூட போயிட்டு வரார். வந்தபோது அவரை சந்திப்பதற்கு ஒரு முக்கியமான விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்கார். திருநீலகண்டத்து பாணனார். அவரும் அவருடைய மனைவியாரும் விரலியர் 2 பேருமாக வந்திருக்காங்க. சம்பந்தருடைய அந்த பெருமை ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சு. இப்ப என்ன ஏஜ் அவருக்கு? 3 வயதிலிருந்து இதெல்லாம் அடுத்து உடனே நடந்துருது. கூடி போனா ஒரு வருஷத்துக்குள்ளேயே இதெல்லாம் நடந்திருக்கணும். அப்படி யாழ்ப்பாணர் இவருடைய பெருமையெல்லாம் கேட்டு அங்கே வந்துடுறார். அவரை ரொம்ப கொண்டாடுறார். வரும் செய்தி கேட்டு அவரை எதிர்கொண்டு அழைத்து ஞானசம்பந்தர் கொண்டாடுகிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது 7ஆம் நூற்றாண்டு காலகட்டம் இது. அந்த காலகட்டத்தில் பாணர் விரலியர்னு சொல்லக்கூடியவங்க அந்த சமூக அமைப்பில் ரொம்ப பொதுவிலே எல்லாரோடையும் கலக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்போ இருந்தது. கூத்து கலைஞர்கள் இவர்களுக்கான இடம் பொதுவிலே எல்லாரோடையும் இப்படியெல்லாம் சரிசமமாக இருக்கக்கூடிய அளவில் அப்போ இல்லாத ஒரு காலச்சூழல் அது. அந்த நிலையிலே யாழ்ப்பாணர் சிவபெருமானுடைய பெருமைகளை மட்டும் யாழில் மீட்டுவார் என்றும், அவர் வருவதற்காக சொக்கநாத பெருமான் மதுரையிலே பலகை அமைத்து கொடுத்து யாழ்ப்பாணர் வருவதற்காக செய்த அந்த அற்புதத்தையும் நீங்க பாடி நான் கேட்கணும்னு திருவாரூர் தியாகராஜ பெருமான் அவருக்கு தனியே ஒரு வாசலே ஏற்படுத்தி கொடுத்த சிறப்பெல்லாம் பார்க்கிறோம். அப்படி இசைவாணர்கள் இறைவனுக்குன்னு தங்களை அர்ப்பணிச்சுட்டு அந்த கலையை ஒரு ஆராதனை போல பார்த்தால் பெருமான் அந்த இசையை ஆராதனையாக ஏற்றுக்கொள்கிறார். வைணவத்துல நம்பாடுவான் திருப்பானாழ்வார் இருக்காரு. பாணர், அவரும் ஒரு பாணர். நம்பாடுவானும் பாடக்கூடியவர் தான். அந்த பாணர் குலத்துல தான் அவரும் வரார். இப்போ பாணர்கள்ங்கிறவங்க அந்த அளவில் இருந்த ஒரு காலச்சூழல் அது. அதிலே அவர்கள் அந்த இசையை பெருமானுக்கு அர்ப்பணமாகன்னு ஆக்கும்போது அது ஒரு வழிபாடாகவே ஆகிவிடுகிறது. எளிமையாக அந்த வழிபாட்டை பெருமான் ஏற்றுக்கவும் செய்கிறார். அந்த வழிக்கு இங்கே திருவாரூர்ல அந்த கிழக்கு பக்கத்துல இன்னொரு கோபுரமே ஏற்படுத்தி தர, எல்லாரும் வர வழியில நீ வர வேண்டாம், உனக்கு நான் விசேஷமா ஒரு வழியே ஏற்படுத்துறேன்னு சொல்லி கிழக்கிலே திட்டிவாசலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கோபுரத்தை பாணருக்காக பெருமான் ஏற்படுத்தினார்னு சொல்லப்படுகிறது. அதன் வழியே பிரவேசித்து பாணர் இசை பாடினார். நீ வெளியே இருந்து பாடினா நான் எப்படி ரசிக்கிறது, கிட்டவா உள்ளவான்னு கூப்பிட்ட போது அவர் யோசித்த காரணத்துக்காக இன்னொரு கோபுரமே கொடுத்து உள்ளே அழைத்து வந்தார். பாடுறதுக்கு காசு கொடுக்கறது, பாடுறதுக்காக தனியா ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாம் சிவபெருமானோட ஸ்பெஷாலிட்டி. பரமனையே பாடுவார்னு சேக்கிழார் ஒரு திருக்கூட்டத்தையே சொல்றாரு. அவரும் நாயன்மார் கணக்கில் வராங்க. இறைவனை மட்டுமே ஒசத்தி பாடிக்கொண்டே இருப்பவர்கள், அவரை தவிர யாரையும் பாட மாட்டேன், இறைவன் பெருமைக்காகன்னு பாடி துதிப்பவர்களை நாயன்மார் வரிசையில் சேர்த்துடுறாங்க, தொகையடியார்களா வந்துடுறாங்க. அப்படி ஒரு சிறப்பை இசைக்கும் நாட்டியம் கூத்துக்கெல்லாம் எம்பெருமான் கொடுக்குறான். அந்த நிலையில் பாணரார் வருகிறார். பாணரை ரொம்ப மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அவரை கூட்டிக்கிட்டு தரிசனத்துக்கு போறார். அப்போ அங்கே சீர்காழி சுவாமி முன்னாடி இவரை மீட்ட சொல்றார், யாழ் மீட்ட சொல்றார். யாழ்ப்பாணரும் மீட்டுறார். அப்புறம் சம்பந்தர் பாட அதற்கும் மீட்டுறார். அப்போ யாழ்ப்பாணருடைய ஒரு வேண்டுதல், என்னை உங்களோடவே இருத்தி கொண்டு நீங்கள் போகும் யாத்திரைகள் எல்லாம் உங்களோட கலந்து கொண்டு நீங்கள் பாடக்கூடிய தளத்துல எல்லாம் யாழ் மீட்டக்கூடிய அந்த ஒரு பேற்றையடி எனக்கு வழங்கணும்னு வரமாக கேட்க, ஒரு சின்ன ஒரு சம்மரி. இதில் ஃபஸ்ட்டு குழந்தையா பாட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அம்மன் ஓசை கொடுத்து பொருத்தாளம் கொடுத்தாங்க. அடுத்தது இப்போ யாழ் சேர்ந்துருக்கு. ஒரு கச்சேரி மாதிரி. ஆமாம், மெதுவாக கொஞ்சமா அது பெருமை அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பெருமானுடைய அருளாக விளைகிறது. அப்படி அவர் யாழ் மீட்டணும்னு வேண்டி கேட்டுக்கொண்ட போது சம்பந்தர் அதுக்கு அனுமதித்து திருக்கூட்டத்தில் அவர்களையும் சேற்றுக்கொள்கிறார். அப்போது தொடங்கி யாழ்ப்பாணர் விட்டு பிரியாது சம்பந்தரோடு பல யாத்திரைகள் போய் நிறைவிலே கூடவே இருந்திருக்கார். அந்த விதத்தில் அவருக்கான சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பெரும்பான்மை யாத்திரைகள் சம்பந்தரோடு அவர் புறப்பட்டு போய் கடைசியில ஆச்சாள்புரம் வரைக்கும் அவர் கூட இருக்கார். அப்படி ஒரு பெரிய பேரு பாணர் குலத்திலே பிறந்த அவருக்கும் அவர் மனைவியருக்குமாக விளைந்தது. அப்படின்னாக்க சம்பந்தர் போன தலங்கள் எல்லாத்துலேயுமே இவர் பாட அவர் யாழ் மீட்டிருக்கார். அதை வச்சு ஒரு காட்சியே வருது. ஒரு நிலையில இவருடைய உறவுக்காரர்கள், பாணருடைய உறவுக்காரர்கள், அவங்க ஊராகிற தருமபுரம்ங்கிற ஊர், இது திருநள்ளாறு பக்கத்தில் இருக்கிற திருத்தலம், பாடல் பெற்ற திருத்தலம். தருமபுரம்ங்கிற பேர்ல காரைக்கால்லேருந்து திருநள்ளாறு போற வழியில வரக்கூடிய ஒரு சின்ன ஊர் அது. தருமபுரம்னே அதுக்கு பேரு. அந்த திருத்தலத்துல இவருடைய உறவுக்காரர்கள்லாம் இருக்காங்க, பாணருடைய உறவுக்காரர்கள்லாம் இருக்காங்க, தாய் வழியில் வந்த உறவினர்லாம். யாத்திரையாக இவங்க அங்க புறப்பட்டு போறாங்க. இது பின்னாடி அப்புறமா வர ஒரு காட்சி. அங்க போகும்போது பாணர் உறவுக்காரர்கள்லாம் அவர் பேர்ல இருந்த ஒரு பிரீதியிலையோ என்னமோ, நீங்கள் மீட்டுற பாணம் அந்த யாழ்னாலதான் சம்பந்தருடைய பாடல்களுக்கு ஒரு சிறப்புன்னு சொல்லிடுறாங்க. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு பிராயச்சித்தமா அந்த யாழை முறிச்சு போட்டுறேன், நான் உடச்சு போட்டுறேன், இனிமேல் நான் யாழே மீட்டலன்னு பாணர் அந்த நிலைக்கு போயிடுறார். அந்த நிலைக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க, அங்கதான் பாடினது அது. இந்த காட்சியில தான் அதெல்லாம் அரங்கேறுது. அப்போ சம்பந்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி யாழ்ல மீட்ட முடியாத அமைப்புல ஒரு பாடலை நீங்க பாடணும்னு கேட்டபோதுதான் அவர் பெருமையை எடுத்து சொல்றதுக்காக மாதர்மடப்பிடியும் பதிகத்தை சுவாமி பாடுறார். மாதர்மடப்பிடியும் பதிகத்தை அங்கதான் பாடி, அதுலதான் தருமபுரம் பதி ஏன் முடியுது இல்லையா, அந்த திருத்தலம், அந்த திருத்தருமபுரம். அப்படி பாடி அப்போ அந்த யாழ் முறித்த பதிகமாக அந்த பதிகத்தையும் அந்த பண்ணையும் ரொம்ப
விசேஷமாக வச்சு கொண்டாடுறது. ஐ திங்க் ரூட்டை விட்டு இந்த பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே வருவோம். யாழ்ப்பாணரோடு இப்போ சேர்ந்துட்டார். பாணரோடு சேர்ந்த பிறகு தில்லை தரிசனம் அடுத்த முக்கிய நிகழ்ச்சியாக நடக்குது. நான் அம்பலவாணரை தரிசனம் பண்ணணுங்கிறது இவருக்கு ஆசை. அந்த ஆனந்த கூத்தை தரிசனம் பண்ணணுங்கிற ஆசையில் சம்பந்த பெருமான் மறுபடியும் சீர்காழி சுவாமிகிட்ட போய் தோணியப்பர்கிட்ட விடைபெற்று கொண்டு அடியார் திருக்கூட்டமுடன் வர போய் கொள்ளிடக்கரையேறி கடந்து போய் தில்லைப்பதியை அடைந்து அதனுடைய வீதிகள் எல்லாம் பலமாக வந்து 4 கோபுரங்களையும் தரிசித்து கழித்து தெற்கு கோபுரத்தின் வழியே உள்ளே பிரவேசித்தார்னு சொல்லப்படுகிறது. சீர்காழியிலேருந்து நேராக வந்தால் எதிர்வரக்கூடிய கோபுரமும் தெற்கு கோபுரம் தான். அப்போ வரக்கூடிய வழி அதுதான். அம்பலவாணர் அந்த இந்த திசையை பார்த்து தான் ஆனந்த தாண்டவம் ஆடுறார். அதனால பிள்ளையை பார்த்த தந்தை போலே அவரும் மகிழ்ந்து இந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டாராம். தந்தையை பார்த்த உடனே ஓடி போய் கட்டிக்கிற பிள்ளை மாதிரி இந்த பிள்ளையும் எதிரோடி போய் சம்பந்தர் அவரை அடைந்தார்னு சொல்லப்படுகிறது. அந்த தெற்கு கோபுரத்தின் வழியே ஞானசம்பந்தர் பிரவேசம் செய்து எல்லா மண்டபங்களையும் தரிசித்து கொண்டு உள்ளே போய் அம்பலவாணர் முன்பாக கனகசபை ஏறி நின்று தரிசனம் செய்து ரோமாஞ்சனம் அடைஞ்சதெல்லாம் அப்படி பாடியிருப்பார் சேக்கிழார். சேக்கிழாருக்கு வந்து சில காட்சிகள்லாம் 3 பேருக்கும் ரொம்ப விசேஷமாக வச்சிருப்பார். அதில் ஒன்று சிதம்பர தரிசனம். அப்புறம் சுவாமிகளுக்கும் சரி, சம்பந்தருக்கும் சரி, சுந்தரருக்கும் சரி, சிதம்பர தரிசனம் முதல்ல செய்தபோது அப்போ ஏற்பட்ட அந்த உணர்ச்சிகள், அங்கே அவர்களுக்கு கண் பணித்தது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக மூவர் முதலியல் எல்லாருக்குமே 3 பேருக்குமே அதை விசேஷமாக சொல்லியிருப்பார் சிதம்பர தரிசனத்தை. அப்படி சம்பந்தர் கைகூப்பி கண்ணெல்லாம் பணிக்க இந்த சதானந்த தாண்டவத்தை பாடி அதனுடைய சிறப்பை எல்லாம் எடுத்து பேசி திருத்தலத்திலே இருக்கார். அப்படின்னு தெரிந்து சிதம்பரம் தலத்திலேயே இருந்தார்னு சொல்றத விட பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவேட்களத்தில் தங்கினார்னு சொல்லுவாங்க. வேட்களத்திலிருந்து பாசுபதீஸ்வரர் அங்கிருந்து தான் தினமும் வந்து சுவாமி தரிசனம் செய்தார்னு சொல்லப்படுகிறது. அப்படி திருவேட்களம், திருக்கழிப்பாலை அந்த தலமெல்லாம் அப்போ பக்கத்திலேயே தான் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய தலங்கள். அந்த தலங்கள் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு சில நாள் சிதம்பரத்தில் இருந்து நித்தியம் சபாநாயகரை தரிசனம் பண்ணி சிதம்பரத்தை புகழ்ந்து பாடி அங்கிருந்து விடைபெற்று கொண்டு மேலே யாத்திரை தொடர்ந்து செல்லக்கூடிய வழியில தான் அவர் எருக்கத்தம்புலியூரும் பஞ்சபுலியூர்ல ஒன்று. அதுக்கு அடுத்தது திருமுதுகுன்றம், பூங்கானை மாடம், இந்த தலங்கள் எல்லாம் தரிசனம் பண்றார். கடைசியாக திரு அறத்துறைன்னு சொல்லப்படும் தலம். அதை நோக்கித்தான் சுவாமிகள் யாத்திரையாக போகிறாங்க. அப்போது சூரியாஸ்தமனம் ஆனபடினாலே மாரன்பாடின்னு ஒரு ஊர் சொல்கிறார். அந்த இடத்துல அவங்க இன்னைக்கு இரவு தங்குறாங்க. அப்போது இந்த குழந்தை வந்து காலார நடந்து வரார். இந்த யாத்திரை முழுக்க சின்ன குழந்தை, 5 வயது ஆயிருக்கணும் அந்த குழந்தைக்கு. அவர் கால் பதிய அந்த வெயிலும் இதுலையுமா காடு மேடெல்லாம் தாண்டி நடந்து வரார். இது பார்த்து பொறாத அறத்துறை பெருமான் சம்பந்தருடைய அந்த யாத்திரையிலே அவரை தந்தையார் சுமந்து வரார். அதுவும் பாதி சுமந்து வரார். குழந்தையை நடக்க விடாமல் அவரும் சுமந்து வரார். இப்படி இந்த குழந்தை பாவம் கால்பதியை நடப்பதும் தந்தையார் தோளில் ஏறியும் வரக்கூடிய நிலையை பார்த்து அவருக்கு முத்துப்பந்தல் தருவதுங்கிற அடுத்த அற்புதம் அங்கே நடக்குது. திருவரத்துறை பெருமான் சம்பந்தருக்கு முத்துப்பந்தல், முத்துக்கொடை, திருச்சின்னம் இதெல்லாம் அவருக்கு பரிசாக தரார். முத்துப்பந்தலில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பந்தலுக்கு மேலே அந்த குடை பிடிப்பாங்க. பந்தல்லேருந்து இறங்கி நடக்கும்போது அந்த குடையின் நிழலில் நடக்கிறது. வரும்போது விருது சொல்வதற்கு திருச்சின்னம் ஊதிக்கொண்டே ஞானசம்பந்தருடைய தலைப்புகள் எல்லாம் சொல்லி வரார்னு சொல்லி பராக் சொல்லும் விதமாக ஏற்படுத்தி இப்படி தான் அவர் யாத்திரை போகணும். அப்போது இந்த குழந்தை அப்படி வந்து சேர சோர்வுற்ற அந்த யாத்திரை திருக்கூட்டம் முழுவதும் அங்கே தங்கி இருக்கக்கூடிய காலத்தில் இரவு திரு அறத்துறை திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு பெருமான் கனவிலே காட்சி கொடுத்து ஞானசம்பந்தன் நம்மை நோக்கி இந்த தலத்துக்கு வருகிறார், அவரை வந்து நீங்கள் எதிர்கொண்டு நாளைக்கு போய் நாம் கொடுத்த பரிசாக இந்த குடை இந்த பல்லக்கு திருச்சின்னத்தை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளையிடுறார். சம்பந்த பெருமான் கனவுல தோன்றி நாளைக்கு வரும்போது இவர்கள் கொடுக்கக்கூடியதை நம்முடைய பிரசாதமாக ஏற்றுக்கணும்னு சுவாமி இவருக்கும் அந்த கட்டளையை பிறப்பிக்கிறார். மறுநாள் பொழுது புலருக்கு முன்பாக அந்தணர்கள் எல்லாம் இந்த கனவை பார்த்துட்டு கோயில் முன்னாடி வந்து எல்லாம் பேசி ஒருத்தர் பரிமாறிக்கொண்டு வைகரை பொழுதானதுனால திருக்காப்பு நீக்கி பார்த்தபோது கோயில் வளாகத்தில் முன்னே இந்த முத்து பல்லக்கு, முத்துக்குடை, திருச்சின்னம் எல்லாம் அங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அற்புதத்தை வியந்து அவர்கள் அதை சுமந்து கொண்டு போய் சம்பந்தர் இருக்கக்கூடிய ஊரை அடைந்து அவர் முன்பாக எல்லாம் சமர்ப்பித்து எம்பெருமானுடைய பரிசுதெல்லாம் அவர் கொடுத்த பிரசாதம், நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு இனி போகக்கூடிய யாத்திரையில் இந்த முத்துப்பல்லக்கிலேயே பிரயாணம் பண்ணணும்னு பெருமான் திருவுள்ளம் பற்றினார்னு சொல்லி அவருக்கு சொல்ல சம்பந்த பெருமானுடைய திருவருளை கொண்டாடி பஞ்சாட்சரம் சொன்னபடி அதை 3 முறை வலமாக வந்து அதன் பிறகு அதிலே இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த பிரசாதத்தை எவ்வளவு பணிவாக ஏற்றுக்கொண்டார்கள்னு. நமக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா முத்து பல்லக்கே சாமி கொடுத்துட்டாருன்னு சொன்னா அதில் ஒரு அந்த 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 பகுதியில் தான் அவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, எதனால் அவர்கள் ஆச்சாரியர்கள்னு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப பவ்யத்தோடு பெருமான் செய்த கருணையை நினைத்து வியந்து அந்த பல்லக்கை வலமாக வந்து திருவைந்தெழுத்து சொன்னபடியே போய் அந்த பல்லக்கிலே ஆரோகணம் பண்ணினார். அப்படி அந்த பல்லக்கை சுமந்து கொண்டு சென்றார்கள். உள்ளபடியே
இந்த பல்லக்கில் இவங்கள்லாம் போகக்கூடிய நிலை, அதுக்கு சொல்லியிருக்கிற விரதங்கள் அதையெல்லாம் பார்த்தா இறங்கி நடந்துட்டா தேவைன்னு தோணிடும். நிஜமா தான். இப்போ சன்னிதானங்களுக்கெல்லாம் கூட குரு பூஜை எப்போ பட்ன பிரவேசம் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகும் அந்த 4 வீதி தாண்டி வர்றதுக்கு. 8லேருந்து 10 மணி நேரமாக வச்சுக்கோங்க. அந்த 4 வீதி தாண்டி வர்றதுக்கு குடுகுடு நடந்தோன்னா 1/2 மணி நேரத்தில் நடந்து வந்துடலாம். ஆனால் கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் எடுத்துப்பாங்க. என்ன அவங்களுக்கு என்ன கஷ்டம், பல்லக்கில் தான் உட்காந்துருக்கோம்னு நினச்சோம்னா கால் மாறாமல் 12 மணி நேரம் உட்காரணும். காலை மடக்கி இப்படி மாற்றி அப்படி மாற்றி வழியே கிடையாது, கூடாது. நான் அந்த பல்லக்கில் அவங்க ஆரோகணித்திருந்தாங்கன்னா அதனுடைய போகத்தை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. நாம் நல்ல திண்டு மேலே அப்படி சாஞ்சிக்கிட்டு சௌக்கியமாக உட்காந்துருக்கோம், கீழே தானே எல்லாரும் இருக்காங்க, யாரோ சுமக்கிறாங்கிற எண்ணமே இருக்காது. இது எம்பெருமான் கொடுத்த பரிசுன்னு சொல்லி பெருமானுடைய கருணையை நினைத்து அவங்க அது ஒரு விதமான சமாதியில் அவங்க கூடியிருப்பாங்க. அப்போ எதுவும் பேசக்கூடாது, அன்னபானம் எல்லாம் பண்ணக்கூடாது. அது முழுக்க ஏன்னா அவங்க சிவயோகத்தில் கலந்துருக்கிற நிலை அது. அந்த பாவனையில் இருக்கும்போது இது எதையுமே அவங்களால செய்ய முடியாது. அதனால் வந்தவர்கள்ட்ட வாய் பேசவும் மாட்டாங்க. நாம் போய் நின்னோன்னா கூட ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருவாங்களே தவிர்த்து, பிரசாதம் கொடுப்பாங்களே தவிர்த்து, மற்றபடிக்கு எதுவுமே நம்மகிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இடமே கிடையாது. ஏன்னா அவங்க அத்தனை புலன்களும் சிவத்தில் கூடியிருக்கும். பட்டின பிரவேசங்கிறது ஒரு யோக பிரவேசம் தான். அது முழுக்க யோகம்தான். அது கிட்டத்தட்ட சமாதி கூடியவர்கள் கொண்டு போய் பெருமானை அடைகிறத காண்பிக்கிற மாதிரியான ஒரு நிலை. அதனால்தான் முதல் குருமணிகள் முதல் ஆச்சாரியர் அவர் சிவபதம் அடைந்த நாளைத்தான் பட்டப்பிரவேசமாக கொண்டாடுறோம். அப்போ அவருக்கு செய்து வைத்த அந்த யாத்திரையை நினைவு கூறுகிற மாதிரி தான் நிறைவில் அவர்கள் எப்படி சுமந்து போவாங்களோ அதே போலே அமர்த்தி கொண்டு போகுது. அப்போ அந்த சிவயோகத்தில் அந்த சமாதி நிலை கூடின பட்சத்தில் அவங்க இருப்பாங்க. அதனால்தான் அப்போ சாத்தப்படுற அந்த அலங்காரங்களோ அவ்வளவு திருவாபரணங்களோ அது எதையுமே அவங்க வந்து ஒரு இப்போ நாம் ஒரு சின்னதாக ஒரு ஆபரணம் போட்டுக்கிட்டா கூட 4 வாட்டி சரியாக இருக்கான்னு போய் பார்த்துக்கிறோம் இல்லையா, இவங்க அதை ஒரு பெரிய சிரமமாக தான் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் இவ்வளோ பளிச்சுன்னு இவ்வளோ நகையை போட்டுக்கிறாங்க என்ன குறைன்னு கேட்கலாம். உள்ளபடியே அந்த 20-25 கிலோக்கு வரும்னு நினைக்கிறது எத்தனை தெரியல, குறைஞ்சபட்சம் ஒரு 8-10 கிலோ வச்சுக்கோங்களேன். 8-10 கிலோ எடையை மேலே தாங்கிக்கிட்டு ஒரு 1,00,000 பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு கட்டுப்பாடுகளோடு இருக்கணுங்கிறத நினச்சி பார்க்கும்போது எவ்வளவு சிரமங்கிறத யூகிக்கலாம். நாம் அவ்வளவு சுலபமே கிடையாது. ஒரு அளவில் அடிய நினைக்கிறது இது தப்பாக இருக்கலாம். எல்லாம் முடிச்சு அந்த பட்டப்பிரவேசம் முடிச்சு கோல்காட்சியாகி எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்து முடிக்கும்போது கிட்டத்தட்ட 12-14 மணி நேரத்தை தாண்டி இருக்கும். ஒரு வெறுப்பு வந்து இனிமேல் தங்கத்தை பார்த்தாலே கோவம் வரட்டுங்கிற மாதிரி அதெல்லாம் எடுத்து வச்சிருவாங்களோன்னு தோன்ற அளவில் இருக்கும். அது அந்த பாவம் அப்படி பட்டப்பிரவேசம் பண்ணணும். அதனால பல்லக்கில் போகிறதுங்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது. அது ஏதோ ராஜாக்கள் மாதிரி சாஞ்சிக்கிட்டு வேணும்னா நிப்பாட்டி இறங்கி குதிச்சு போய் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்படி இருந்தபடியே அவங்க பிரசாதமும் வர்றவங்க அத்தனை பேருக்கும் திருநீர் பிரசாதத்தை கொடுத்து கொண்டே வரணும். அது வந்து மேலே அந்த ஒசரத்தை உட்காந்துக்கிட்டு கை ஒரு வாட்டி இறங்கி இப்படி கொடுத்து எடுக்கிறது எவ்வளவு நோவுங்கிறதெல்லாம் பார்த்தவர்களால் தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த மாதிரி அந்த சமாதி நிலை கூடுவது போலே அதை டாம்பீகத்துக்கோ பார்த்தியா சாமி எனக்கே பல்லக்கு கொடுத்துட்டாருங்கிற எண்ணமே கிடையாது அதில். அதனால் சம்பந்தர் அனுஷ்டித்தது தான் இப்போ வரைக்கும் இவங்களுக்கும் அந்த பட்டப்பிரவேசத்துக்கு முன்னாடி தருமபுரத்துலலாம் இப்போ சன்னிதானங்கள் பட்டப்பிரவேசம் பண்ணுறாங்க. அந்த பல்லக்கு ஏறதுக்கு முன்னாடி முக்கியமான தலங்கள்ல இருந்தெல்லாம் பிரசாதம் வரும். அந்த பிரசாதத்தெல்லாம் மதுரையிலேருந்து சிதம்பரத்துலேருந்து வர பிரசாதத்தெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு பெருமானுடைய அருள் இதுன்னு சொல்லி கொண்டாடி அதை வலமாக வந்து வணங்கியபடி தான் அதில் ஏறியே உட்காருவாங்க. நம்ம பாடுறதுக்கு ஒரு குழந்தை வருது, அதுக்கு வந்து நம்ம ஒரு முத்து பல்லக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சம்பந்தருக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து திருப்பி சீர்காழி வந்துட்டாரா இல்லைனாக்கா திருப்பி அங்கேருந்து ஃபர்தரா திரு அறத்துறையிலேருந்து புறப்பட்டு சீர்காழிக்கு பிரயாணம் பண்ணணும். போகிற வழியில் இருக்கிற தலங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் சுவாமிகள் வந்து பழுவூர், விஜயமங்கை, திரு வைகாவூர், திருப்புரம்பியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வடகரையில் கிட்டத்தட்ட திருவையாறுலேருந்து கும்பகோணம் வழியில் இருக்கக்கூடிய தலங்கள். அதில் பழுவூர் தலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பை, வரலாற்று குறிப்பை சுவாமிகள் தரார். அவர் காலத்தில் அங்கே மென்தமிழ் பேசக்கூடிய மலையாளிகள் இருந்து பூஜை பண்ணுறதை சுவாமிகள் குறிப்பாக கொடுக்குறார். மென்தமிழ்னா தமிழ் வந்து அந்தந்த திசையிலையும் வழங்கப்படுற தமிழை வந்து தொல்காப்பியர் பிரிக்கும்போது கிட்டத்தட்ட இன்றைய ஒற்ற தேசத்துலேருந்து ஆரம்பித்து இங்கெல்லாம் தமிழ் இருந்ததுன்னு சொல்கிறார். அதில் சொல்லிக்கிட்டே வரும்போது மென்தமிழ்ங்கிறது மலையாளிகள் பேசக்கூடிய தமிழை மென்தமிழ்னு சொல்கிறாங்க. மலையாளம்னு சொல்கிறது இல்லை, அது மென்தமிழ்னும். கடுந்தமிழ்ங்கிறது கன்னட தேசத்தில் வழங்கக்கூடிய தமிழை கடுந்தமிழ்னுலாம் சொல்கிறாங்க. நம்ம சங்க இலக்கியத்தில் அங்கே தமிழ் இருந்ததுங்கிறதுக்கு அந்த குதிரைமுக் இடமெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை ஆண்ட குறுநில மன்னனை பற்றின பாடல்கள்லாம் நமக்கு வருது. அப்படி பார்த்தோம்னா தமிழ் ஒரு விதமான ஒரு வழக்கமாக மாறி கொஞ்சம் சிதைவுற்று ஓசை நயம்லாம் கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்திருக்கணும். அதனால் அதை கடுந்தமிழ்னு சொல்கிறாங்க. ஆந்திர தேசத்தில் வழங்கப்படுவதை வடுகத்தமிழ், இப்படி ஒவ்வொரு திசைக்குமா பேர் வச்சுட்டு வராங்க. அதில்
நத்தமிழ்னு சொல்லப்படுவது வழங்கக்கூடிய பகுதின்னு சொல்லி ஒரு வரையறை செய்யும்போது கிழக்கு பக்கம் கடற்கரையும், தெற்கே வந்து வைகையினுடைய வடகரையும், மேற்கில் வந்து கரூரும், வடக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி கடைசியில் பார்த்தா டெல்டா ரீஜியன் தான் நத்தமிழ் வழங்கப்படுற பகுதின்னு சொல்லிடுறாங்க. அது காரணம் வந்து மாத்திரை கணக்கில் மாறுபாடு இல்லாமல் பேசுகிற தமிழ். அந்தந்த எழுத்துக்கான மாத்திரை கணக்கில் ஓசை கூட்டாமல் குறைக்காமல் பேசக்கூடியது இங்கே தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதுதான் துல்லியமாக தமிழ் வழங்கக்கூடிய திசைங்கிறது காவேரி டெல்டா ரீஜன் தான், அந்த பகுதிகள் தான். இப்படி பழுவூரை சொல்லும்போது மென்தமிழ் மலையாளிகள்னு சொல்லி அந்த மலையாளர்களுடைய பூஜையில் அந்த சுவாமி இருக்கிறத தெரியப்படுத்துறார். ஏன்னா பக்கத்தில் மழபாடி திருத்தலம், மழபாடி சுந்தரர் பாடுறார் இல்லையா, அந்த மழபாடி வந்து மழவர்கள் ஆட்சி செய்த பகுதி. பாடிங்கிறது ஒரு படைநிலம் மாதிரி. நீங்க சரியா பாத்தீங்கன்னா சோழ நாட்டினுடைய மேற்கு எல்லை சரியா அங்க வரும். அது இன்னைக்கு இருக்கிறதே அரியலூர் பெரம்பலூர் ஒட்டிதான். அது வந்து சோழ நாட்டினுடைய எல்லை, பழைய கோர் சோழ நாட்டினுடைய எல்லை அது. அதனால அந்த பகுதிகளில் படைவீடு அமைத்து அங்க வந்து பல்வேறு மன்னர்களை எல்லாம் அங்க நிறுத்தி இருப்பாங்க. அந்த விதத்துல மலையாள தேசத்திலிருந்து சோழர்களோடு ஒற்றுமையாக இருந்தவர்கள் பாடி படைப்பாடியாக வைத்திருந்த பகுதிகள் அதெல்லாம். அதனால தான் மழபாடி, அது பக்கத்துல பழுவூர், இங்கெல்லாம் இந்த மலையாள தொடர்பை நாம் இந்த மாதிரி வெவ்வேறு விதத்தில் பார்க்கிறோம். அப்படி மலையாளிகள் 7ஆம் நூற்றாண்டில் பழுவூரில் இருந்ததை சம்பந்த சுவாமிகள் முக்கியமாக நமக்கு பதிவு பண்ணித்தரார். அப்படி புறம்பியம் வரைக்கும் தலங்கள் எல்லாம் பாடிக்கொண்டு போய் அதுக்கு மேலே உங்களுக்கு வடகரையிலே போனோம்னா கொள்ளிடத்து அணக்கரை இந்த பகுதிக்கெல்லாம் வரார். பந்தநல்லூர்னு சொல்கிறாங்களே, அந்த திருப்பந்தனை நல்லூர். திருப்பனந்தாள்ல அந்த தாடகைச்சரம்ங்கிற கோயிலை வச்சே பாடுறார். அருணஜடேஸ்வரர் கோயில அந்த தாடகையாகிற பெண் வந்து வழிபட்டு அவளுக்காக பெருமான் சாய்ந்தும் நிமிர்ந்துமாக செய்த அந்த அற்புதத்தெல்லாம் கழுத்தோட பூமாலையில கட்டி இழுத்து குங்குலிய கலையர் நிமிர்த்திய திருமேனி. அந்த திருப்பனந்தாள் பனைமரமே பெருமானாக ஆவேசித்தது. ரொம்ப பழமையான திருமேனி. லிங்க திருமேனி முழுக்க அந்த மரத்தில் இருக்கிற கோடுகளே இருக்கும். பனைன்னு சொன்ன உடனே நம்ம செய்யாரும் ஞாபகம் வருது. சம்பந்தர் ஆண்பனை பெண்பனையாக மாற்றியதெல்லாம் இங்க வந்து அந்த பனைமரமே லிங்கமாகி இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இன்னும் சொல்லலாம்னா அந்த ஃபாசில் மாதிரி தான் லிங்க திருமேனியை பார்க்கிறோம். அவ்வளவு பழமையானது. ஒரு மரம் வந்து கல்மரம்னு சொல்றோமே, அது பல லட்சம் ஆண்டுகள் ஆயிருக்கணும். அப்படி அத்தனை வருஷமாகவே வழிபாட்டில் இருந்திருக்குன்னா அதனுடைய தொன்மையெல்லாம் எவ்வளவுன்னு யோசிக்கலாம். அப்படி திருப்பனந்தாள் சம்பந்த சுவாமிகள், சண்டேச சுவாமிகள் அவதாரம் பண்ணின செய்நல்லூர், பெருமானுடைய அருளுக்கு இலக்கான செய்நல்லூர், இந்த தலங்கள் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டே இல்ல செய்நல்லூர் சொல்லிடுறாரு. அங்கேருந்து போய் நமக்கு கருப்பரியலூர் வரைக்கும் போயிடுறாங்க. கருப்பரியலூர் வரைக்கும் போறாங்க. கருப்பரியலூர் கொகுடி கோயில்னு அப்பர் சுவாமிகள் பாடியிருப்பார். இந்த முல்லை கொடி 2 கொடி இப்படி சுத்தி சுத்தி படரும் இல்லையா, அந்த மாதிரி கற்களை ஒன்றோடு ஒன்று பிணைத்து மாடம் மாதிரி கட்டக்கூடிய கோயில். அந்த கருப்பரியலூர் கோயிலுக்கு போறார். கருப்பரியலூரை இன்னைக்கு மேலைக்காழின்னு சொல்லுவாங்க. சீர்காழி மாதிரி இது மேற்கில் இருக்கக்கூடிய காழி. ஏன்னா அதே மாதிரி கட்டுமான கோயில், கீழே லிங்க வடிவமாக சுவாமி இருப்பார், அது தனி சன்னதியில். பின்னாடி கட்டுமான கோயில் மேலே மலை மேலே ஏறி போனோம்னா தோணியப்பர் அம்மையப்பராக உமாமகேஸ்வரராக காட்சி தருவதும், அங்கேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு மர ஏணி மேலே ஏறி போனோம்னா அக்னிமூலையிலே சட்டநாதரையுமே தரிசனம் பண்ணலாம். சீர்காழியில் இருக்கிற அதே அமைப்பை கருப்பரியலூர் கொகுடி கோயிலில் தரிசனம் பண்ணலாம். அந்த மேலைக்காழின்னு சொல்லக்கூடிய அந்த தலத்தையும் தரிசனம் பண்ணி கொண்டு சீர்காழிக்கு மறுபடியும் எழுந்தருளி தோணியப்பரை தரிசனம் பண்ணிட்டு வந்தவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அனுப்பிடுறார். எல்லாரையும் வீட்டுக்கு முதல்ல போக சொல்லிட்டு இருந்தவர்கள் கொடுத்த உபச்சாரத்தெல்லாம் சுவாமிகள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து வீட்டுக்கு எழுந்தருளி தாயாருக்கு திருநீர் பிரசாதம் எல்லாம் சாத்தி உள்ளே எழுந்தருளி இருக்கார். அப்போ சுவாமிகளுக்கு 7 பரியாயம் ஆயிருக்கணும். 7 பரியாயம் இருக்கணும். ஏன்னா அதை ஒட்டித்தான் உடனே சுவாமிகளுடைய உபநயன சம்ஸ்காரத்தை பற்றிய காட்சிகள் பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்போது தாய் தந்தையர்லாம் அனுசரித்து இந்த விதிப்படி செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் அது. இது இந்த இடமும் சரி, 16 வயது பூர்த்தியான போது திருக்கல்யாணமும் சரி, அந்த விதிப்படி செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை செய்தார்கள் அப்படிங்கிறத சேக்கிழார் வலியுறுத்தி சொல்றார். அதனாலே பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காகி ஒரு அவதாரமாகவே வந்து தோன்றினாலும் கூட அந்த சங்கல்பத்திலே செய்து கொள்ள வேண்டிய அனுஷ்டானங்களை தாங்களும் விடாது கடைபிடித்தார்கள். அதனாலே ஒரு நிலைக்கு மேலே இதெல்லாம் தேவை கிடையாது, இதை விட்டுடலாம், இந்த விதிகள்லாம் நமக்கு இல்லைன்னு எல்லாம் சிலர் நினைத்துக் கொள்வதற்கு இடமே இல்லை. சம்பந்த பிள்ளையாரும் அதற்கு சம்மதித்து அந்த சம்ஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டார். அதற்காக வேண்டி நல்ல முகூர்த்தம் குறிக்கப்பட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய அளவிலே எல்லாம் ஒரு விழாவாக எடுப்பித்து செய்கிறார்கள். அதில் நல்ல வேத வித்துக்கள்லாம் அங்கே வந்திருந்து சம்பந்த சுவாமிகளுக்கு அந்த வேத தாத்பரியத்தை எல்லாம் உபதேசம் பண்ண வேண்டிய ஒரு கட்டம் வரும்போது சுவாமிகள் ஆரம்பித்து வேதமந்திரம் வேதத்தினுடைய அங்கங்களுக்கெல்லாம் அவர் குறைய அவர் சொல்லிக்கொண்டே போனார்னு சொல்லப்படுகிறது. அப்படி அவர்களுக்கு எல்லா உபதேசத்தையும் சுவாமி செய்து வைத்தாராம். சம்ஸ்காரம் எல்லாம் முடிந்த பிறகு பிரம்மகாயத்ரி எல்லாம் உபதேசம் பண்ண வேண்டிய ஒரு நிலையிலே
இவர் அவர்களுக்கு எல்லா உபதேசங்களையும் எடுத்து சொல்லி அந்த பழுத்த வேத பழங்கள்லாம் அவர்களுக்கு இருந்த சந்தேகங்கள், வேத பாஷ்யத்தில் இருந்த சந்தேகங்கள் எல்லாம் இவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களா. அவர்களுக்கு அத்தனை நாளாக இருந்த சங்கையெல்லாம் சுவாமிகள்கிட்ட விண்ணப்பம் பண்ண சுவாமிகள் அதை எல்லாத்தையும் தீர்த்தருளி கடைசியாக வேதத்தினுடைய நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரம், அதிலே விதை போலே இருக்கக்கூடிய பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பை அனுசரித்து சிவபஞ்சாட்சரத்தினுடைய மகத்துவத்தை அவர்களுக்கெல்லாம் சொல்லும் விதமாக துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும்னு சொல்லி சுவாமிகள் 2 பஞ்சாட்சர பதிகம் பாடுறார். அப்பர் சுவாமிகள், சுந்தரர் தலா ஒரு பதிகம் பாடுறாங்க. சம்பந்த பிள்ளையார் 2 பஞ்சாட்சர பதிகம் பாடுறார். அதில் முதல்ல பாடியது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும்னு தொடங்கக்கூடிய அஞ்செழுத்துமேங்கிற அந்த பதிகம். அந்த பதிகத்தை இந்த சந்தர்ப்பத்தில் தான் வெளிப்படுத்தி அருள்றார். அப்படி அங்கு இருந்த வைதிகர்களுக்கெல்லாம் வேதத்தினுடைய மூலமாக இருப்பது நாதன் நாமம் நமசிவாயவே என்பது போலே அந்த நாமத்தினுடைய சிறப்பை வேதத்திற்கு இதுதான் மூலம்னு சொல்லி காட்டி சிவபஞ்சாட்சரத்தினுடைய மகத்துவத்தை அவர்களுக்கெல்லாம் ஸ்தாபித்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். ஆசீர்வாதம் பண்ணணும்ட்டு வந்தவர்கள் அத்தனை பேருக்கு சுவாமி எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து திருநீற்று சிறப்பை எல்லாம் ஏற்படுத்தி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார். இப்படி இந்த அற்புதங்கள் எல்லாம் சீர்காழியில் நடந்து கொண்டே இருக்கும்போது இதே காலநிலையிலே மண் செய்த தவமாக வந்து தோன்றி திருவாமூர் தலத்திலே தோன்றி அருளிய அப்பர் சுவாமிகள் பல்வேறு சமயத்துறைகளையும் பார்த்து நிறைவிலே திருவதிகை வீரட்டானத்து பெருமானுடைய அருளால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு அங்கே அவருடைய அருளாலே பொலிந்து உழவாரப்படையே பணியாக கொண்டு பல்வேறு தலங்களுக்கும் போய் உழவாரம் எல்லாம் செய்து அந்த யாத்திரையை ஒரு மாதிரி முடிச்சுட்டு அவர் இப்போ சிதம்பரத்தில் வந்து நிற்கிறார். இப்போ இந்த காட்சி சம்பந்தருடைய காட்சிகள் எல்லாம் நடக்கும்போது அப்பர் சுவாமிகளுடைய காட்சிகள் பக்கத்திலே அதுவும் நடந்துகிட்டு வந்து சுவாமிகள் இப்போ தில்லையிலே எழுந்தருளி நித்தியமும் சபாநாயகரை தரிசனம் செய்து நடராஜ பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு அடியார்களோடு இருக்கக்கூடிய நிலையில தான் இப்படி ஒரு குழந்தையினுடைய சிறப்புங்கிறது தெரிய வருது.